ஒரு 4-5 ஜெனரேஷனா இங்கே தானே இருக்கேன். சத்யசாய் பாபா வந்து தங்கின வீடு. அந்த ரூம் இப்போவுமே நம்ம லாக் பண்ணியிருக்கோம். அந்த கட்டில் அது எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப 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 டஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே அதுக்கு மட்டும்தான் ஒரு ஆள் இருக்காங்க. நிறைய விண்டோஸ் இருக்குல்ல, ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இங்கே பெரும்பாலும் ஏசி தேவையில்லை. நிறைய ரூம்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி 12 ரூம்ஸு, அப்புறம் மேலே வந்து 3வது மாடி, அப்புறம் வந்து டைனிங்கு, கிச்சனு. சாய்பாபா வந்து ஓகே ஓகே. ஸோ வீ டோன்ட் பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் இதில் வைக்கிறது இல்லை. 2 பீஸ் தான் இருக்குது. ஒன்று இங்கிட்ட ஒன்று அவருக்கு. சி ஃப்ரம் ஒன் சைடு ஒரு ஃபுல் ஃபேஸ் தெரியும் ப்ரொஃபைல். 140-150 ஃபிலிம்ஸ் நடிச்சு அதில் ஒரு கிட்டத்தட்ட 100க்கு மேலே படம் வந்து 100 days மேலே போயிருக்கு. இது மோர் தேன் 150 year old. 150 years old அது. வணக்கம், நான் இப்போ கொச்சியில் இருக்கிறேன். 80sல ஃபேமஸாக இருந்த ஆக்டர் ரவீந்திரனுடைய வீடு தான் இது. ஸோ அவருடைய ஹோம் டூரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு? ரொம்ப நன்றி. ஹாப்பி. ஸோ சென்னையிலேருந்து வரீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வெரி குட். ஹாப்பி டு சி யூ கைஸ். பாய் சார். கேரளாவே எப்பவுமே வந்து ஒரு ரம்யமான ஒரு மாநிலம், இது ஒரு ஊர் இது. அண்ட் கொச்சி சொல்ல நான் வந்ததுலேருந்து இந்த வெதர் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. உண்மையில வந்து இந்த வீடு ரொம்ப பார்க்கும்போது அந்த மரபு வீடுன்னு சொல்லுவாங்க, பாரம்பரிய வீடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வயசு இந்த வீட்டுக்கு? 70-80 years இருக்குமா? இல்ல மேல இருக்கு. 80 years மேலே இருக்குமா? நாங்க ஒரு 4-5 ஜெனரேஷனா இங்கே தானே இருக்கோம். ஓகே. ஸோ நீங்க வளர்ந்ததெல்லாம் இங்க இந்த வீட்டுல தான்? ஆமா. இப்போ கூட நீங்க இந்தியால இருக்கிறது இல்ல, நீங்க வெளிநாட்டுல மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இங்க வருவீங்க? சம்டைம்ஸ் 6 months ஆயிடும், இல்லைன்னா 3 months. இந்த வாட்டி வந்து ஒரு இங்கேயே வந்து 3-4 மாசமா ஆச்சு. ஏன்னா பிகாஸ் வார். 80 years old வீடு நீங்க அதுக்கு மேலே. அதை தாண்டி ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டாம இந்த வீட்டுக்கு? ஆமா, முக்கியமான ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆமா, we are blessed that பகவான் சத்யசாய் பாபா வந்து தங்கின வீடு இது. My father was a secretary to all Kerala Sai பக்தர்களோடது. ஸோ நாங்கள் அந்த டைமில் வந்து we built a temple for him actually. Around 50 years back. அதுக்கு 50 years முன்னாடி அது? ஆமா. So and for that inauguration and we built ஒரு children's ward for in the hospital. ஸோ எல்லாமே சேர்ந்து இனாகுரேட் பண்ணுறதுக்காக எல்லாமே சேர்ந்து ஸோ பகவான் வந்து இங்கே வந்து தங்கி தான் அவங்க வந்து போனாங்க. ஸோ அந்த ரூம் இப்போ வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணி அந்த ரூம் இப்போவுமே நம்ம லாக் பண்ணியிருக்கோம். அந்த கட்டில் அது எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. வந்துட்டு போனதுக்கப்புறம் யாரும் யூஸே பண்ணல அந்த ரூம்? இல்லை, அதை எப்படி பண்ண முடியுங்க. அந்த ரூம் எப்போவுமே லாக்டு தான். அது ஆக்சுவலாக வந்து வெளியாளுங்க திறக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் தங்கின இடம் இல்லைங்க. அவர் வரும்போது நீங்கள் இருந்தீங்களா இங்கே இருந்து? எஸ், இருந்தீங்க. சின்ன பையனா இருந்திருப்பீங்க நீங்க. சின்ன பையனா இருந்தேன், ஆர்டர்லி மாதிரி. தங்கம்மா நான் தான் கூட, என்ன மட்டும்தான் மேலே எல்லாம். அந்த மேலே எல்லாம் வந்து அவங்க ஆளுங்க தான் இருந்தாங்க. இங்க தங்கி இருந்தாங்களா? அப்போ அவங்க மேலே ஃபுல்லாக அவங்க ஆளுங்க தான் இருந்தாங்க. சரி. அந்த புட்டபர்த்தியில இருந்து வந்தவங்க. I was the only one fellow who was allowed. சின்ன பையனா இருந்தேன். ஸோ டு கிவ் டவல் அண்ட் எவ்ரிதிங். எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க வந்தீங்க? ஒன் டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு போட்டோ பார்த்திருக்கோம், மேல இருந்து அவங்க எல்லாரையும் மக்களை பார்க்கற மாதிரி. அந்த டைம்ல வந்து இஸ் a full ground. இந்த வீட்டுல வந்து even though it is in the center of the city, ground இருக்கிறதுனால ஸோ ஃபுல் வந்து நார்த்தன் விண்ட் இதுக்குள்ள வரும். ஸோ இந்த பில்டிங் வாஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் சச் a way that நார்த்தன் விண்டும் வெஸ்டர்ன் விண்டும் வந்து உள்ள வந்து சர்க்குலேட் ஆகுற மாதிரி. ஆமா. ஸோ ஆல் த விண்டோ ஸ்ட்ரைட் அப்படி தான் பண்ணிருக்காங்க. ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து ஆக்சுவலா தட்சசாஸ்திரம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அண்ட் ரொம்ப நிறைய இங்க இது ஒண்ணு பார்க்க முடியுது. இப்போ வந்து they have taken it out. They are redoing the garden in the front. So there are a lot of things actually remove பண்ணி இப்போ வந்து அங்க கிராஸ் எல்லாம் புதுதாக போட்டிருக்காங்க. சில நிறைய இருந்தது,
இந்த ஏரியா பேக்கில் தான் வந்து அவங்க வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா கார்டனிங். ஓகே. ஃப்ரெண்டு இனிமே தே ஆர் ரீவொர்க்கிங் இட். ஸோ உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் உண்டா அதுல? எனக்கு வந்து பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட்டுங்க. பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட். மை வைஃப் டஸ் எவ்ரிதிங். ஓகே, ஓகே, ஓகே. ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கார்டனிங் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 2 months கூட வந்தால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஓ, இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஆமாம் 100%. ஏன்னா இப்போ இந்த சைடு முடிஞ்சு போச்சு. ஓகே. ஓகே. அதே Flowers மாதிரி நிறைய அங்கெல்லாம் flowers. கொஞ்சம் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டாச்சூஸு அது இது ஃபவுண்டன் கிவுண்டன் எல்லாம் வரும் அங்கே இந்த ஓ, சைடில். கம்ப்ளீட் செட்டப்பே மாற போகுது. செட்டப்பே மாறும் ஓ. ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் ஆக்சுவலாக வந்து. பட் கம் ஓகே. உங்களுடைய ரூமா சார்? ஆமாம், இட்ஸ் மை ஆஃபீஸ் ரூமா. ஓகே. ஃபைன் ஆக்சுவலி. சிட் டவுன். ஆமாம். ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருக்கு இந்த ரூம்ல. நீங்க ரொம்ப ஹேண்ட் பிக்டா சில விஷயங்கள் மட்டும் வச்சிருக்கீங்க. அது ஐ டீச் விஷுவல் லிட்ரஸி. ஓகே. அப்போ அதனால வந்து வி ஆர் திருப்பணத்துறை ஆர்ட்டோட இடங்க இங்கே திருப்பணத்துறை. எஸ்பெஷலி So, எல்லார் வீட்லயும் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ artist அதனால வந்து யூ கேன் சி ஆல் த ஓல்டு மெட்டீரியல்ஸ் இங்கே இருந்த பழைய திங்ஸு எல்லாமே வந்து ஒரு மாதிரி செட்டப்பாக தான் இருக்கும். வி லீவ் இன் ஆக்சுவலி இன் ஆர்ட். பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆமா, இங்கே தான் அந்த பெயிண்டிங் ஸ்கூலு, யேசுதாஸ் படித்த மியூசிக் ஸ்கூல் இல்லை இங்க இங்கே தான் இருக்கு. எல்லாம் பக்கத்தில் தான். ஸோ இது நீங்க இந்த ரூம் தான் நீங்க உங்களை பார்க்க வர்ற நான் யூஸ்வலாக வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஆஃபீஸ் ரூமை வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரூம் யூஸ் யூஸ் பண்றீங்க. பண்ணுவோம். Okay. வந்து பேசுறதுக்கு வந்து சப்போஸ் ஃபேமிலி ஆளுங்க வரும்போது டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துக்கு போவோம் ஆக்சுவலாக. ஓகே. தட் இஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் அவர். நாங்கள் எப்போ தான் இருக்கோம், நானும் என் ஒய்ஃபும் தானே. ஸோ Okay. இந்த டைமில் வந்து ஃபேமிலி நாங்கள் இருக்கும்போதைக்கும் ஃபேமிலி ஆளுங்க வந்தால் இங்கே இருக்கோம். மிடில் ஈஸ்ட்ல இருக்கீங்களா சார்? 3 ஆமா. months ஒன்ஸ் 6 மாசம் ஒரு வருவேன்னு சொன்னீங்க. ஆமாம். அப்ப வீட்ல யார் இருப்பாங்க இப்ப நீங்க இல்லாத சமயத்துல? இங்க சப்போஸ் நான் வரும்னு இருந்தால் என் ஒய்ஃப் வருவான். ஆஹா. இல்லைன்னா ஷீ வில் கோஸ் டு ஹர் சிஸ்டர்ஸ் ஹோம் ஆர் ஹேர் ஹோம். அண்ட் மை சன் இஸ் ஆக்சுவலி இன் கேரளா ஒன்லி. இஸ் அசோசியேட்டிங் ஆஷி கபூர். பட் எப்போவுமே அவன் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்க கூட தான் எப்போவுமே இருக்கும் ஆக்சுவலாக. And his friends are in Bangalore. So Okay. whenever he get a free time, அவன் பெங்களூர் போயிடுவான். சார் நம்ம ஃப்ரீக்வெண்டா ரெகுலரா நம்ம வீட்ல இல்ல, நம்மளே வந்து ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா வீடு ரொம்ப நீட்டா ரொம்ப அப்படியே வெச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படி இருக்கு. ஸோ எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது வந்து நாங்கள் எப்போவுமே அது டெஃபினட்டாக இஸ் மை கிரெடிட் வந்து என் ஒய்ஃபுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து ரொம்ப க்ளீனாக. என் அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஷீ காட் ட்ரெயின்டு. என்னோட அம்மா வந்து அவளை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எப்படி வீடை பாதுகாக்கணும். உண்மையில் வந்து ஒரு குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும். குடும்பம் நல்லா இருந்தால் தானே எல்லாமே நீட்டாக இருந்தால் தானே லைஃபுமே நீட்டாக இருக்கும். இதில் ஒரு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது சிட்டி சென்டரில் இருக்கிறதுனால நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால நிறைய வுட் ஒர்க் இருக்கிறதுனால நிறைய தூசி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி டஃப். ரொம்ப 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 டஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே அதுக்கு மட்டும்தான் ஒரு ஆள் இருக்கணும். டெய்லி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து அம்மா டைமில் 3 பேரை வச்சுருந்தாங்க. அதுக்கு ஓகே. மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள். ஏன்னா ஃபுல் டைம் டஸ்ட் இருக்கக்கூடாது அம்மாவுக்கு எப்போவுமே க்ளீனாக இருக்கும். 2 பேர் பண்ணிடுவாங்க. தென் இட்ஸ் ஈஸி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லாக்டு. ஸோ டஸ்ட் சேர்றதுக்கு ஏன்னா லாக் பண்ண வீட்ல இன்னும் பட் நாங்கள் வந்து பட் வி கீப் இட் வெரி க்ளீன் ஆக்சுவலி வந்து. வெதர் எப்படி இருந்தாலும் டெம்பரேச்சர் ஏத்த மாதிரி திஸ் பில்டிங் இஸ் அந்த காலத்திலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து ஆக்சுவலி இந்த ஏர் சர்க்குலேஷன். அதான் நீங்க நார்த் அண்ட் வெஸ்ட் சொன்னீங்க நீங்க அங்கே. அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால எப்போவுமே இந்த இடம் வந்து கூலாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே அந்த ரூம்ல எல்லாம் வந்து ஏசி ஆஃப் பண்ணி தான் இருக்கோம். ஓகே. இங்கே பெரும்பாலும் ஏசி தேவையில்லை. கேரளாலே தேவைப்படாது. அல்ல பட் இட்ஸ் a பிக் வால். ரொம்ப பெரிய வால் சொல்றீங்க. அப்புறம் நிறைய விண்டோஸ் இருக்குல்ல பாருங்க நீங்க வந்து ஏர் சர்க்குலேஷன். ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக வந்து. அண்ட் பின்னாடியும் திறந்து நம்ம அப்படி வந்து ஓப்பன் ஏரியா இருக்குது. ஸோ அதனால ஈவன் இன்னும் நீங்கள் வந்து சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குன்னு இருக்குது தெரியாது. ஃபீலே வராது. இப்போ நீங்கள் இந்த சைடு வந்தால்
இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல அப்படியே ஆமா வந்து. ஆமா எஸ் 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 இஸ் அவர் பிரைவேட் பிளேஸ் ஆக்சுவலி. ஓகே. ஆமா அப்படி இருக்கு ஆக்சுவலா. அண்ட் யூசி என்ன எவ்ரிதிங் கொஞ்சம் இதா இருக்கும். ஆர்டிஸ்டிக்கா இருக்கு சார் சொன்ன மாரி. ஒரு மாரி இங்க இது அதான் மெயின்டெயின் பண்றது இன்னும் கஷ்டம் இல்ல. வெளிய நம்ம பார்த்தோம் நெறைய ஆமா இது பார்ட்ஸ்ல. நிறைய ரூம்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி 12 ரூம்ஸு, அப்புறம் மேலே வந்து 3வது மாடி, அப்புறம் வந்து டைனிங்கு, கிச்சனு, ஸ்டோர் ரூம், அது அந்த அந்த இந்த இந்த பில்டிங்கு அந்த ஓகே. மாதிரி அப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ மெயின்டைன் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் இட்ஸ் அவர் டியூட்டி இல்ல. அண்ட் கேரளா பொறுத்தவரைக்கும் மழைலாம் வந்து உங்களுக்கு சொல்ல வேணாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது ஓப்பன்ல இருக்கும்போது இது எப்படி இது நல்லா பராமரிக்கிறீங்க? இருக்கு. மழைய வந்து என்ஜாய் பண்ணலாம். யூ வில் என்ஜாய் ரெயின் இல்ல ஹியர். நெறைய இருந்துச்சுன்னா சொல்றேன் நானு. நிறைய இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆல் திஸ் சிட் அவுட் இருக்குல்ல. ஆமாமா. ஸோ யூ வில் சீ யூ வில் என்ஜாய். இல்ல எனக்கு நான் இந்த மாரி பார்ட்ஸ கேட்கிறேன். குட்டி குட்டி செடிகள் நெறைய இருக்கு இல்லீங்களா? ரொம்ப ஆமா. மழை பெஞ்சா இது அது ஒண்ணும் அப்படி ஒண்ணும் ஆகாது. பிரச்சனை இல்ல. இஃப் யூ மெயின்டெயின் இட். கேரளாவிலே அப்படித்தானே. நெறைய நர்சரி இருக்காங்கல்ல. எல்லா இடத்துலயும் மழை இருக்காங்க. ஸோ சோ அதுக்கு புரொடெக்ட் பண்ற மாரி பாதுகாக்கிற மாரிலாம் எதுவும் நீங்க அது போற எதுவுமே ஷீட் கீட் எதுவும் தேவையில்ல. அப்படிலாம் ஆக்சுவலா கிடையாது. வந்து நம்ம வந்து கவர் பண்ணா போயிடும்ல. ஓகே. யூ நீட் ஏர் புரியுதா? பின்னாடி கரெக்ட், வந்து அந்த கரெக்ட். மாரி அப்படியே ஏர் அப்படி பின்னாடியே போயிட்டு இருக்கணும். முன்னாடி இருந்து வந்து அந்த காத்தோட்டமா இருக்கணும். க அப்படியே கிராமத்துல இருக்கிற மாரி இருக்கும். இங்க இருக்கம்பா. இப்ப நீங்க வந்து சிட்டில இருக்கிற மாரியே தெரியாது. ஃபீல் இல்ல. இல்ல நீங்க சொன்ன மாரி சிட் அவுட் ஏரியா நெறைய வச்சிருக்கீங்க. அங்க ஒண்ணு இருக்கு, அங்க தனியா ஒண்ணு இருக்கு. இல்ல எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கா. ரிலாக்ஸ் பண்ணுவீங்களா ரெகுலரா வந்தா இங்க? எல்லாம் இங்க எல்லாம் சிட் அவுட் இருக்குங்க. இங்க எல்லாம் சிட் அவுட் இருக்கு. ஓகே. ஓ! எல்லா இடத்து இங்க வேற ஒண்ணு தனியா இருக்கா? ஆமா இங்க நெறைய எல்லா பார்ட்ஸ் இடத்து வச்சு ஆமா வச்சிருக்கீங்க. எல்லா இடத்து அப்பப்ப நாங்க 2 பேர் தானே ஆ இருக்கோம். அதான். எங்களுக்கு 2 பேருக்கும் எங்கெங்க இருக்கணுமோ அங்க போய் உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு இருக்கோம். சூப்பர். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்களா எங்க வீட்டுக்கு? ஆக்சுவலி அந்த மாரி கிடையாதுங்க. அ இட்ஸ் பியூர் ஃபேமிலி. ஓகே. அ இல்ல அப்படி சி யாராவது வந்திருக்காங்களா யாராவது? வி டோன்ட் மிக்ஸ் அவர் ப்ரொஃபஷனல் லைஃப் வித் மை ஃபேமிலி. பர்சனல் தட்ஸ் ஓகே. மை மதர். அப்போலேருந்து என் ஃபாதரும் மதரும் அப்படியே கீப் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் திங் ஆக்சுவலி ஹேப்பனிங் எங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள தான். தட் இஸ் அ செப்பரேட் லைஃப். ஓகே. பிகாஸ் சாய்பாபா வந்து தங்க ம். வீடு ஓ தான். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. வி டோன்ட் பார்ட்டி அந்த மாரி எல்லாம் இதுல வைக்கிறது இல்லைங்க. இது இந்த ஸ்டோன் ஒர்க் இது டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸ்டோன் ஒர்க் ஆக்சுவலி பை ஸ்டீவன் காக்ஸ். ஓகே. ஆக்சுவலா நான் வந்து இந்த இரவு பூக்கள் படம் நடிச்சிட்டு இருந்தால, ஆஹா. அந்த டைம்ல வந்து இந்த பட்டறையில தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓ! ஸோ அருணாச்சலா அவர் இஸ் வெரி ஃபேமஸ் ஸ்கல்ப்டர் நவ். அவர் அந்த டைம்ல வந்து எனக்காக வந்து ஸ்டீவன் கோக்ஸோட டிசைன் இஸ் ஒன் இன்டர்நேஷனல் அவார்ட் இந்த ஓகே. பீஸ். 2 பீஸ் தான் இருக்கு. ஒண்ணு என்கிட்ட ஒண்ணு அவர்கிட்ட. அப்படியா? ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல. நீங்க யூனிக் இது நுழையும்போதே அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் இது அட்ராக்ட் யூ பண்ணுது. கேன் சீ ஃப்ரம் ஒன் சைடு ஒரு ஃபுல் ஃபேஸ் தெரியும் ப்ரொஃபைல். வாவ்! அப்படிதான். ஆமா சார். அது வந்து அ ஒரு மூக்கு அது அந்த மாரி அது வச்சிருக்காங்க ஆக்சுவலா. இல்ல ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு சொன்ன மாரி இது ஸ்டோன் ஒர்க்ல. இதுல நெறைய திங்ஸ் டிஃபரெண்டா இருக்கு எஸ். எங்களுக்கு நம்ம நீங்க வீட்ல. ஒரு லைப்ரரி ஒண்ணு சொன்னீங்களே சார்? ஆமா இருக்கு. எஸ் எஸ் மை புக்ஸ் இல்ல. இப்ப எல்லாம் பிடிஎஃப்ங்க. பட் ஸ்டில் உங்களுடைய லைப்ரரி. ஆமா ஷீல்ட்ஸ் பார்க்க முடியுது இங்க. ஆமா நீங்க பண்ண அது நெறைய இருக்கு எல்லாமே. நான் ஒருதலை ராகம், ஆமாமா. அடுத்த வாரி சகலகலா வல்லவன், நெறைய ஈனாடு, படம் ஓடி இருக்குல்ல. சகலகலா வல்லவன், வாழ்க்கை, ஆமா. அடுத்த வாரிசு ஆ. எல்லாம் முக்கியமான படங்கள் உங்களோட ஆமாங்க. கெரியர்ல இல்லையா? நீங்க ஒருதலை அதெல்லாம் ராகம். ஆமா அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. நெறைய இருக்குங்க ஷீல்டு. அந்த மாரி எல்லா படம் கிட்டத்தட்ட நான் ஒரு 140, 150 ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸ் நடிச்சேன். பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு கிட்டத்தட்ட 100க்கு மேல படம் வந்து 100 டேஸ் மேல போயிருக்கு. திஸ் இஸ் மை ஆன்டிக் ஏரியா தான். சார் இப்ப வரும்போது ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. அது அதோட டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே சொல்றேன். ஆமா இது பழைய வீடுங்க. அப்போ அந்த மாரி இதெல்லாம் பழைய எங்களோட அண்ட் இங்க நம்ம ஸ்டுடியோ இருந்ததுல்ல. ஓகே, அந்த டைம்ல இருந்த யுமாட்டிக் கேமரா வந்து 80ல ஓகே. டெலிவிஷன்ல வந்து யூஸ் பண்ண எடிட்டிங் அது இதெல்லாம். எங்கேயுமே அச வச்சிருக்கீங்க. அது பழைய டெக் அந்த டெக்கா மாதிரி. அது? ஆமா. ஓகே. அது கேசட் இருக்குல்ல. ஆமாமாமா. அந்த கேசட் டெக்கு அந்த மாரி. எல்லா இடங்களுமே வந்து ஜன்னல்கள் எங்க திரும்பினாலுமே இருக்கு. ஆமா. அ இந்த சத்ய சாய் காத்தோட்டமா பாபா இருக்கு. வந்து இங்க நின்னு தான் வந்து மக்கள இங்க பார்த்தாங்களா? இங்க இருந்து தான் வந்து ஓகே. அப்படி பேசுனாங்க. அப்ப அந்த கிரில் கிடையாது. ஆஹா, ஆஹா. ஆமா அந்த ஃபோட்டோல கிரில் இருக்கு. அது கரெக்ட், கரெக்ட். ஆமாமா.
அப்புறம் அந்த எல்லாமே எல்லாரும் அந்த ரோட்லேயும் அந்த கிரவுண்டில் இருந்தாங்க, கிரவுண்ட்ல இருந்து வரோம். முன்னாடி இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி புக்ஸு அது இது நல்லா இருக்கு. இங்கே கீழே இருக்கிறது ஓப்பன் பண்ணுங்க, ரொம்ப கீழே. இதுவா? ஆ இவ்வளோ டைட்டா இருக்கு. ம். ஐயோ, எஸ், இது ஓப்பன் பண்ணி இதை எடுங்க. இதுவா? இது ஆமாம், அது அல்ல, இது ஆமாம், இது பாருங்க ஓலைச்செடிங்க. ஓ ஆமா, அது இருக்கு. அது நிறைய இருக்குங்க பழைய. ஓ ஆமாம், இதெல்லாம் இன்னும் இது மோர் தேன் 150 இயர் ஓல்டு. 150 இயர்ஸ் ஓல்டா அது? திஸ் இஸ் ஓல்டு டைமில் வந்து அந்த இது கிடையாது. அது கரெக்ட் தான், பென் அப்படின்றது. ஆமாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அது நிறைய இருக்கும் உள்ள பழசு. நிறைய இருக்கு. ஓகே, மலையாளத்துலேயும் இருக்கும் பாரு இதில். இதோ இதுல கொஞ்சம் இருக்கு. நீங்கள் ரீட் பண்ண முடியுமா? ரொம்ப அது? கஷ்டம். அப்படியா? ஏன்ஷியன்ட் அப்படி And, இருக்குமா அது? பழைய டைப்பு லெட்டர்ஸ் எல்லாம் பழசா இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி திஸ் மை ஆர்கிவ் ஆக்சுவலி வந்து இந்த நிறைய திங்ஸ் இதுல இருக்கும். சார் சத்யசாய் பாபா தங்கியிருந்தாங்க அது சொன்னீங்க இல்லையா? இந்த ரூம்ல போயிட்டு அடுத்த கோர்னர் போனோம். லாஸ்ட் ஆமா, அந்த பக்கம் சைடுல அது என்ட்ரி, அதனால இங்கேயே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது வந்து வேற பெரிய ரூம். ஓகே ஓகே ஓகே. when my children, என்னோட பசங்க வரும்போது அவங்க தங்குறாரு. அங்க அவங்க இங்க வந்தா தங்கறது. அப்போ அவங்க நான் கீழே இருக்கா, அவங்க 3 பேர் இருக்காங்கல்ல. ஓகே சார், இங்கேயுமே புக்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இங்கேயே ரீட் பண்ணுவீங்களா நீங்க? ஆமா, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஆக்சுவலி ஒரே இடத்துல நீங்க நிறைய வராத பாத்தீங்கல்ல, அப்பப்போ மூட் பண்ற எங்க இருக்கோ அங்கெல்லாம் டக்குனு புக் எடுத்து ஒரு சேஞ்சுக்காக வந்து. ஓகே சார், ரொம்ப ஏஸ்தட்டிக்கா, ரொம்ப கலைநயமா இருக்கு இந்த வீடு. ஏன்னா ரொம்ப பழைய வீடா இருந்தாலுமே நீங்க அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நிஜமா நீங்க சொன்னாலும் குறிப்பா சத்யசாய் பாபா வந்து அவங்க வந்து இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது அவ்வளவு ஈஸியா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஐ அம் லக்கி டு born here, so I enjoy that. நான் ரொம்ப பாக்கியசாலி சொல்லலாம். இந்த வீட்டில் பிறந்ததுனால எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பண்ண முடிஞ்சது. உண்மையில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லா விஷயத்துலையும் நான் போகும்போது எனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இருந்தது. இப்போ நான் சினிமா விட்டு வேறு இடத்துக்கு போனால் கூடயே நான் அதில் வந்து சக்சீடாக இருக்கேன். எல்லா விஷயத்துலையும் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நான் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கிறதுல எல்லாத்துலேயும் எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த இடத்துல நான் போயிட்டே இருந்தேன். எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப துணிச்சல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து நான் ஒரு பாக்கியசாலின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. எனக்கு என்னதோ அது என்ன என்னோட டெஸ்டினி, அது எனக்கு கிடைக்கும்னு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஐ வாக் ஃபார்வர்ட். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.